இங்கே கொண்டு போய் 5 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னு கெட்ட பேர் வந்துருமோன்னு நான் பயந்தேன். ஆனால் தப்பு தான்ங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தான் இப்போ ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சமுதாயத்தில் யாருக்காவது படிப்பு செலவு, கல்யாண செலவு, எல்லா இதுக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ பல மீட்டிங்கில் வந்திருப்பீங்க. அந்த மீட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இங்கே பேச முடியாது, ஏன்னா இங்கே உளவுத்துறையிலேருந்து மட்டும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போது அது பார்த்துருப்பீங்க. அது சில விஷயங்கள் பேச முடியாது. ஆனால் நான் மறைமுகமாக சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. தப்பு ஒன்று கிடையாது. நம்ம எந்த தப்புமே எப்போதுமே செய்கிறதில்ல, அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது சில சமயங்களில். ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய இடத்துலேருந்து நம்ம அமைப்பை பார்த்து விரைந்து அது இந்த மீட்டிங்கில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தெரியும் அந்த நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசுனது யாருக்கெல்லாம் தெரியுங்கிற மட்டும் யாராவது கை தூக்குங்க. அசோக் சார் மட்டும்தான் 2 பேர் தான் தூக்கியிருக்கிறாங்க. 3 பேர் ஏன்னா கேட்டு தான் வாங்கணும் போலுக்கு. ஓ சரி இருந்தாலும் கம்மி தான். அப்போது நம்மளுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் போகலை. அதுக்கு தான் ஒரு சரியான நிர்வாகத்தை எடுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே போல் இன்னொன்று, இந்த மீட்டிங்கில் நான் இப்போ பேசிட்டு வரும்போது ஒரு தகவலை சொல்லிட்டு வந்தேன். எல்லா மீட்டிங்லேயும் யாருக்கு ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு பீகாரில் இந்த எலெக்ஷனில் இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ இதே மாதிரி எங்களுக்கு செய்துதாங்க, நீங்கள் எத்தனை கோடி கேட்குறீங்களோ நாங்கள் தாரோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னால் வர முடியாது. அப்போது இங்கே ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்க, போகிறேன்னா போங்க, ஒரு 6, 8 பேர் 10 பேரோ போங்க. வரும் பொழுது உங்கள் வீட்டுக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடி என்ன, நாங்கள் வரல அந்த இடத்துல வாங்கிட்டு எங்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் கை தூக்குனாங்க. என்னான்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எப்போதுமே தூண்டிகிட்டே இருக்கணுமா என்னான்னு தெரியல. எது நல்ல வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஹிந்தி எப்படி பேசணும்னு தெரியுமா, ஹிந்திக்காரன் அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னு தெரியாது. இந்த வாய்ப்பு இப்போது நேற்று நான் சொன்னல ஒரு அதிகாரி அங்கே பேசினாருன்னு தகவல் தான் அது. நல்லா புரிஞ்சுடுங்க. 29 எலெக்ஷன் நம்மளை இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த 26 எலெக்ஷனில் நாம் சொன்னதை கேட்கணும், நாம் நடத்தி காட்டணும். இவன் பிரபார் சார் பின்னி எடுத்தார். ஒவ்வொரு தொகுதியும் எப்படி ஓட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டார். அதை செய்து காட்டணும். செய்து காட்டினால் எல்லாமே நடக்கும், உண்மையாகவே நடக்கும். இப்போ நாம் கவர்மெண்ட்டில் 3 கோரிக்கையை வச்சோம். 1, எம்எல் இண்டஸ்ட்ரியை அங்கீகாரம் கொடுக்கணும், ப்ராடக்ட் கம்பெனியை. 2, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலேயே தடை பண்ணணும். 3, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏமாந்த மக்களை அந்த பணத்தை உடனடியாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும். இப்போ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் நம்ம அசோசியேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வாங்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரெக்கார்டு நான் சும்மா சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட கொடுத்தவங்களுக்கு தெரியும். பாசி இன்னும் கேஸ் நடந்திருக்கு, இன்னும் பணம் கிடைக்கல. அதில் நம்மள்கிட்ட கொடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிறோம். ரியா 162 பேருக்கு பல கோடி ரூபா நம்மளால் கிடச்சிருக்கு. இதே போல் சொல்லிகிட்டே போகலாம். பெங்களூரில், கேரளாவில் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இந்த வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்க? நம்ம அசோசியேட்னா ஒரு மதிப்பை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய இது. உங்களையும் ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்கள்கிட்ட, பொருளாதாரத்தை உயர்த்தணும். நீங்கள் உங்கள் குடும்பம் பணத்தில் மட்டும் சிக்கல் வரக்கூடாது. அதுக்கு நம்ம தொழிலில் வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த பொருளாதாரம் இல்லைன்னு இன்றைக்கி மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்லேயும் சரி, ஊர்லேயும் சரி, அதை கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம தொழிலை சரியாக பயன்படுத்தணும்னு தான் நான் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்கு இப்போ இந்த பாருங்கள், நான் அந்த அசோசியேட் 16 வருஷம் முடிஞ்சு 17ஆவது வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் என் கூட அப்போ நிறைய பேர் உண்மையிலேயே உழைச்சாங்க. எல்லோரும் என்னையே தான் சொல்லியிருக்காங்க, நான் இல்லை
நிறைய நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து குஜராத்தில் வந்து சூரத்துன்னு ஒரு இதில் நரேந்திரன் ஒரு லீடர் இருக்கார். முதல்ல நம்ம மீட்டிங் வந்தவர் இன்றைக்கி அவர் எங்கேயோ இருக்கார். என்ன காரணம்னா எல்லா இடத்துலையும் அவருக்கு டீம் கிடச்சிது. டெல்லியில் ஒரு லீடர் இருக்கார், எல்லா இடத்துலையும் டீம் கிடச்சிது. இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன்னா ஒரே ஒருத்தருக்கு நான் தம்பி ஒரு பொண்ணாட இருக்கு செந்தில் சாருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு நான் எல்லா ஊர்லேயும் போகிறேன், டெல்லி போகிறேன், மும்பை போகிறேன், எல்லா ஊர்லேயும் காரில் தான் கூடிய மட்டும் போகிறேன். ஏன்னா வழிநடுக பிரச்சாரம். எப்படி வாங்க வாங்க வாங்கிக்கலாங்க லாலுக்கு. அதாவது ஒரே ஒரு தம்பி ஒரு பாருங்க, வயசு பாருங்க, இவர் இல்லை நான் அந்த நம்ம அந்த இதை நான் செய்ய இது நீங்கள் ஆச்சரியம் பார்ப்பீங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து நம்ம அசோசியேட் மீட்டிங் ஒரு இடத்துல ஒரு பைசா ஒரு பார்ப்பாங்க. அப்பா எப்படி வரவேப்பா அமெரிக்கா யூஎஸ்ஏ கம்பெனி. உடனே அவங்க சொல்கிறாங்க 3 கோடி ரூபாய் அவங்க அசோசியேட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி அனுப்புகிறேன். பேசுறது கேட்கலாம். சார் அதே போல தான் செந்தில். அதாவது அவரால் செந்திலார் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் வந்துச்சு. நாள் அதை எதுவுமே இல்லை, இன்னும் படிப்பு முடிச்சுட்டு இப்போ நம்ம அசோசியேட்டுக்காக ஃபுல் டைம். அதாவது நான் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அவர்கிட்ட பேச முடியாது, அவர் செல்லு எழுத மாட்டார். அப்படியே நீங்கள் பேசினாலும் அவர்கிட்ட எதுவும் காட்ட முடியாது. அதே போல் நீங்கள் பார்த்துக்க, அவர் இருக்கும்போது எதுவும் பேசுகிறாங்க, பேசுனா ஏன் நமக்கு வரேன்னு சொல்லுவாங்க. சார் உங்களை பற்றி இப்படி பேசினாங்க, என்னைய தவிர நம்ம அசோசியேட் தவிர அவர் வேறு எதுவுமே கிடையாது சார். இவர் செந்திக்கு மாதிரி செஞ்சு என்னடா இப்போ வரான்னு நான் ஒரு நாள் கேட்டேன். நல்ல நம்ம கூட வந்து நல்ல வேலை செய்கிறாங்க என்னன்னு கேட்டேன். அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, சார் உங்களால் தான் எனக்கு ஒரு 5.5 ஏக்கரா இடம் கிடச்சி. நானே மறந்துட்டேன். 5.5 ஏக்கரா உங்களால் எனக்கு கிடச்சி சார், அந்த விசுவாசம் தான். இதே போல் நிறைய பேர் கோடிக்கணக்கில் நம்ம அசோசியேட் மூலமாட்டு வாங்க முடியும். அது நீங்கள் மேடம் சொன்னால் அது தப்பாக போயிடும். இப்போ அன்றைக்கி கூட ஒரு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் தலைவரால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன்னு மேடையில் வந்து ஒருத்தர் பேசினார். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். அப்போ நம்ம அமைப்பு வந்து உண்மையிலேயே எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த வகையில் தான் இந்த அமைப்புக்கு என் கூட என்ன சந்திரன் சாரை கொஞ்சம் மேடைக்கு நான் கூப்பிட்றேன், ஜென்னி சாரை கொஞ்சம் கூப்பிட்றேன், சண்முக சாரை கூப்பிட்றேன், கொஞ்சம் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாபுராஜ் சாருக்கு, டாக்டர் கிருஷ்ண கொஞ்சம் கூப்பிட்றேன். கொஞ்சம் மேலே வாங்க சார். பாபுராஜ் சாரெல்லாம் என்னென்னா, இவன் நான் சொன்ன லாலை பற்றி சொன்ன தம்பி, அதே போல் இவங்கெல்லாம் இருந்தனால தான் நான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஜெயிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன ஜெயிப்பு இல்லைங்க, மிகப்பெரிய வெற்றி நம்ம அசோசியேட் இருக்குது. விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள்லாம் சரின்னு சொன்னால் நம்ம நிலைமை தலைகளாக மாறும். ஆனால் உங்கள்கிட்ட கேட்டு தான் அதை செய்வேன். ஏன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது எனக்கு இந்த ஆக்ஷன் மட்டும் நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு நடந்துக்கும். அது இயற்கை, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆக்ஷன் இருக்கும் எப்படி நீங்கள்லாம் யாரும் அனுபவிச்சுக்க ஆச்சரிய கேட்டாரு, எப்படி இவ்வளவு சீக்கிரம் குணமாச்சுன்னு. எல்லா இடத்திலும் எனக்காக பள்ளிவாசலுக்கு, கிறிஸ்துவருக்கு, இயேசு கோயிலும் இந்து கோயிலும் எனக்காக வேண்டினாங்க. நம்ம நண்பர்கள் அப்படி உண்மையாக அந்த டாக்டர் கேட்டாரு, இந்த இது எனக்கு வந்து மேஜர் ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன், எப்படி இந்த வயசானது 72 வயசு எனக்கு இதில் எப்படியா இப்படி குணமாச்சுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், மக்கள் அதில் இவங்க தான் அந்த இதில் வந்து எனக்காக முதல்ல இருந்து கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்க, நான் மறந்துருப்பேன், என்னை மன்னிச்சுருங்க. ஜாகிர் சார் வாங்க, நான் சொல்லணுமா உங்களுக்கு? நான் யார் விஜு சார் எங்க? விஜு சாருக்கெல்லாம் சொல்லணுமா?
இறங்க சார், வாங்க சார். தனபால் சார், முக்கிய கருவி நம்ம சரியதிலே பொருளாளர் தனபால் சார். நான் சார் விட்டாலும் என் மக்கள் கோவப்பட மாட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாருக்கும் ஒரு பொன்னாடை பொறுத்து மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ஒரு பொன்னாடை சார், அங்கே போயிடணும். இப்போ தண்ணி சொல்லு. இல்லை நான் அதே போல் சார் பொன்னாடை போட்டுங்க சார். அதான் டக்கு டக்குன்னு போட்டுங்க சார். அதாவது இப்போ இதெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை சார். அதுதான் நம்ம அமைப்பு இன்னைக்கு உலக அளவில் நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு எது வேணும் சார்? எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அது வேணும் தான் சொல்லுவாங்க. பணம் தான் சார். பணத்தை நம்ம அமைப்பு சம்பாதிச்சு கொடுக்க முடியும் சார். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு உறுதியாக இருந்த இந்த நண்பர்களை நான் மறந்தேன்னா உண்மையிலே நான் மனசாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு அது பார்க்க முடியல. அதனால் அவங்க தான் இன்னைக்கு மன்னிச்சுவாங்க தெரியும். இப்போ இவ்வளோ சம்பவம் நடக்குதா சார்? இப்போ அசோசியேட் சேர்ந்து வேலைன்னா சார் இந்த அளவுக்கு இல்லை சார். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது சார். அருண் சார் நம்ம அசோசியேட்டாக இந்த அளவுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு அவருடைய உதவி, அந்த ஹெல்ப்ஃபுல்லாக மைண்டு என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், ஒரு அரசியல் கட்சியில் போய் பேசுறதுக்காக ஒரு பெரிய கட்சி சார். அந்த கட்சிக்காக பேசுறதுக்கு அவருடைய நேரத்தை செலவு பண்ணி நமக்காக அவர் ஒரு ப்ரொஃபஸர் சார். நமக்காக அந்த அரசியல் கட்சியில் அவங்க படித்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தவர் அவர். அருள்ராஜ் சார் மேலே நான் சொல்கிறேன் சார். வாங்க சார். அதே போல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ராமச்சந்திரன் சார். ஓ வாங்கிட்டீங்க. நானே கூப்பிட்றதுக்கு முன்னாடி வேலை இதே மாதிரி ஊருக்கு ஊர் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த கூட்டம் சக்ஸஸ் இல்லையா? ஓகே. திருப்பூர் சம்பத் சார் மறந்துட்ட பாருங்க, ஒரு முக்கியமான கருவி சார் அவர். அது இன்னும் இருக்கிறாங்க இங்கே, நான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இடையில உள்ளவங்களை நான் சொல்ல, ஏன்னா அது வந்து தப்பாக போயிடும். ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களை மட்டுமே நான், ஏன்னா இடையில உள்ளவங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அது கஷ்டமாகிடுங்கிறதுக்காக தான் நான் அதை இது பண்ணல. சிவபாஸ்கர் சார் வாங்க, உங்களை என்ன கூப்பிட வேண்டியிருக்கு. இங்கே திருச்சி, அதான் எவ்வளவு தந்தையுமாங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச திருச்சிக்காரங்களுக்கு அந்த காலத்துலேயே அவங்க ஏன்ட இப்போ சொன்னாங்க, கார் உயிரிழந்த கார் வச்சுக்கிறோம்ப்பா சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம சங்கத்துக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர். ஒருத்தரை நான் அறிவு பண்ணுவேன், யாருன்னு கேட்க வேண்டாம். ஒரு பொண்ணால் மட்டும் அவரை தோற்றிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு யார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்கிட்ட தனியாக பேசி அவர் யாருன்னு கேட்குறீங்க. ரவி சார் கொஞ்சம் மேலே கேட்குறீங்க சார். போகலாம், மாலை போட்டு போதுங்க சார். ஏன்னா இன்னும் முடியணும், ஒரு 10 நிமிஷம் முடிக்கணும். வாங்க சார். சார் பார்த்துருங்க, உங்களுக்கு நான் சொன்ன ஒரு வாய்ப்பு. சார் அதே போல இந்த சங்கத்துக்காக ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்களுக்காக பரிமாறுறேன் சார். டீச்சர் போடணும், அவங்க மாலை போடணும், முக்கியமான விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயத்தை வயசு ஒரு இந்த அசோசியேட் இந்த மீட்டிங் நான் தேர்தலுக்கு பேச உடனே எனக்காக உண்மையில் இந்த அசோசியேட் இதை மாதிரி செய்யலாமா, எலெக்ஷன் செய்யலாமா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் முதலில்
எனக்காக குரல் கொடுத்து தலைவர் சூப்பர் இதை எடுங்க முடிவை அப்படின்னாரு. சென்னையிலேருந்து ரூபன் சார் தான் இந்த ரூட்டுக்கு முதல்ல எனக்கு அடித்தளம் போட்டது. ரூபன் சாருக்கு ஒரு பொன்னாடை போட்டுருங்க சார். ஏன்னா இந்த ஐடியாவுக்கு தைரியம் கொடுத்தவர் அவர். ஆனால் அதை வென்று காட்டியிருக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே கிடைக்கிற அந்த வாய்ப்பு. இங்கே பிரபாகரன் சார் சொன்னார், திருச்சியில் நாங்கள் பண்ணுறோம்னாங்க. பிரபாகரன் சார், செல்வகுமார் சார், ராஜசேகர் சார், இளங்கோ சார், புஷ்பராஜ் சார், கௌரி மேடம், தயவுசெய்து மேடம், இவர்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய இது. இந்த வெற்றி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய போல அதாவது ஒரு இது சொன்னா இது பெரிய வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த தகவல் நேரத்தை மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய இடத்தில் எப்படிங்க இது சாதிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு எம்எம் கம்பெனியில் இருக்கிறாங்க, எப்படி ஒரே இடத்துல உங்களால் கொண்டு வர முடியுதுன்னு கேட்டாங்க. சாதிச்சிருக்கோம். அதை அறுவடை பண்ணணுமா வேண்டாமா? பண்ணுவோம். அப்படி இவங்களால தான் இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவும் வந்து கூப்பிடுறாங்க எப்படி சார் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் காரணம் பிரபாகர் சார் தலைமையில் இந்த டீம் தான். அதே போல இப்போ கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் பழைய நண்பர் தான், நீண்டான அசோசியேட் தொடக்கத்தில் இருந்தவர் தான். அவரும் தமிழ்ச்செல்வன் சார், அவரும் டாக்டர் வக்கீல் பாலமுருகன் சாரும் வாசுதேவன் சாரும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, ஏன்னா அவர் சாதிச்சிருக்கிறாங்க. அதனால என்னடா தூண்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். இப்போ பாலமுருகன் சாரை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எவ்வளவு நம்ம ஆளுங்க எவ்வளவு எப்படிப்பட்டவங்கிறத பார்த்தோம்னா அசோசியேட் மீட்டிங், ஓகே அசோசியேட் மீட்டிங் வந்துடுவார். அவருடைய பாலமுருகன் பற்றி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்துருவோம். வணக்கம், அசோசியேட் மீட்டிங் இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் எடுத்து ஒதுங்கிப்போம். அவர் உடனே அவர் கம்பெனியை அங்கேயே கவுன்சிலிங். நான் அப்போ யாரும் வந்து நிறைய சொன்னாங்க, என்ன அசோசியேட் மீட்டிங் சொன்னாரு, அவர் கான்செப்ட் சொல்றாரு. நான் சொன்னேன் அவருடைய திறமை எங்களுக்கு சீக்கிரம். இப்போ இங்கே நான் சொன்னேன் எல்லா கம்பெனியுடைய ப்ரோஜெக்டும் கொடுங்க, எல்லா கம்பெனியும் உங்கள் பேனரை கெட்டுக்கோங்க. ஆனால் இங்கே மட்டுமல்ல, இதுக்கு அடுத்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறோம். கர்நாடகாவில் சனி ஞாயிறு தொடர்ந்து மீட்டிங் இருக்குது, அங்கே வாங்க. அடுத்து மகாராஷ்டிரா அதே சனி ஞாயிறு நண்பர்களை உருவாக்குங்க. அடுத்து குஜராத்து நண்பர்களை உருவாக்கி சரி சார் தேங்க்யூ சார் குமார் சார் இப்படி நான் உங்களுக்கு அந்த இதை வந்து நான் சொல்ற காரணம் என்னன்னு இந்த இடத்துக்கு நீங்க தான் வரணும் முடியும். அசோசியேட்டாக வேணாம் சார், உங்க குடும்பத்தை பார்க்குறேன், உங்க பொருளாதாரத்தை மேலே பார்க்குறேன், அதுக்காக தான் உங்களை கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு. இவ்வளோதான் சொல்ல முடியாத. நான் இப்போ தம்பி ஆள சொன்னது அதே மாதிரி ஒரு மனிதர் இருக்காரு, ரவிச்சந்திரன் சார். மிலிட்டரி வந்தவர், மிலிட்டரியிலிருந்து வந்துட்டு அதே இதை நம்மள்கிட்ட நடந்துக்கிறார். அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் அதாவது நம்ம அசோசியேட்டுக்காக இப்போ அவர் உழைக்கிற உழைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்காக உழைக்க வராது. இதை பார்க்குறீங்களோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஆசிரியராக இருக்கார், கவர்மெண்ட் ஆசிரியர், அதுவும் மேலே இருக்காரு, நமக்கெல்லாம் மேலே இருக்காரு ஊட்டியில் அசோக் சார். ஆசிரியராக இருந்துட்டு நம்ம அசோசியேட் மீட்டிங் எல்லாமே ஆனால் போடுறது வர மாட்டார். ஆனால் இந்த அசோசியேட்டாக கடுமையாக வேலை செஞ்சுருக்கேன்.
அசோக் சார் தயவு செய்து மேடைக்கு வாங்க. ஒரு நாளைக்கு ஏன்னா அவங்க மேடைக்கு வர முடியாது. புரியுது. அப்புறம் பூமிநாதன் வந்து சின்ன வயசுலே அவர் தொடர்ந்து ஒரு கம்பெனி வச்சார். அவர் கல்யாணம் ஒரு டீம் வச்சு பார்க்கறதுக்கு கை கட்டுறதுக்கு பூமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா வயசு எப்பயுமே பாருங்க சின்ன வயசு தான் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும் கம்பெனி அப்போவே கம்பெனி வச்சார். எவ்வளோ தைரியம் பண்ணுறது அந்த வகையில் பூமிநாதன் நம்ம கூட்டத்துக்கு தவறாமல் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் மீட்டிங் போட்டுருக்காங்க. இதே போல் நிறைய பேர் இருப்பீங்க. நான் தயவுசெய்து நினச்சிருக்கோம். இல்லை அதே போல் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நாமும் வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதுக்கு ஒரு யாரை பார்க்கணும் யாரை பார்க்கணும் ஒரு விஐபியை அப்போ விஐபி இருப்பார், வயசானவராட்டு அனுபவம் உள்ளவராட்டு பல இது இருப்பார். ஆனால் நமக்கு கூட வந்திருக்கிற ஒரு பெரிய விஐபி யார் கிடைக்கிறதுனா லேட்வின் தாஸ். தயவுசெய்து வேலைக்கு வருவான் காரணம். நாம் இப்போ வந்து அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அவர் யாரு என்னங்கிறத இந்த எங்களுக்கு ஒரு முடியவங்க இருக்கும். அது இருந்தவொடனே உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு அவரே முன்னாடி இருப்பார். ஆனால் இன்றைக்கு அவருடைய உழைப்பு நம்ம சமுதாயத்துக்காக இவ்வளோதான் இல்லை. அது நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் மக்களுக்காக இது வரைக்கும் அவர் வந்து ஒரு 7 கடை என்னை வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு அது பெரிய கடை இப்போ வேண்டாம். இதே போல இந்த இன்னும் யாமாந்து இருக்காங்க. யாரெல்லாம் யாமாந்து கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோதான் பரவாயில்ல. ஒவ்வொரு கம்பெனியுமே ஆயிரக்கணக்கான பேர் 1 கோடி பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா 2-3 விஷயம் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம நம்ம அப்படியே நம்மளை வந்து கிடைக்கலாம். ஒன்று, நாம நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. 2, சரியான ஒரு இது வச்சுக்க மாட்டோம், ஆதாரத்தை வச்சுக்க மாட்டோம். அந்த கம்பெனி எப்பயாவது கொடுத்தா வெளியில் இருந்தால், எப்பயாவது போட்டு ஜெயிலுக்கு போய் வெளியில் வந்தால், அவரோட சொத்து இருந்தால் வாங்க முடியும். ஏன்னா அவரோட ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். நமக்கு நம்பிக்கை இருக்கும் போல அந்த நம்பிக்கை நம்மகிட்டே இல்லை. நிறைய பேர் 5 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கிறேன், 50 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன்னாங்க. அப்போ யார் வந்து மனு சொல்லுவாங்க, சார் யார் இதை வாங்கிட்டாங்க சார், எவ்வளோ கொடுக்குறேன் 10 லட்சம். அப்படியா? அப்போ இப்போ எவ்வளோ வாங்கணும் சார்? அவர் கொடுக்கறது போதும் சார், நம்ம மக்களே சொல்கிறாங்க. அப்போது அவங்க தான் பிளான் பண்ணுறாங்க. இங்கேயே நீங்கள் தவறு செய்திங்கன்னா அந்த அதிகாரி எப்படி பண்ண முடியும்? அதே போல் அந்த அதிகாரி கூப்பிட்டாச்சுன்னா போக மாட்டாங்க, சரியான விசாரணைக்கு போக மாட்டாங்க. எங்கே மனு கொடுக்கணும்னு கூட தெரியாது இல்லை சார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு டார்வின் ஒரு கம்பெனி 1000 கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, மிகப்பெரிய அமௌண்ட்டு ஏமாற்றிருக்கிறாங்க. 4 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சார்பில் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை இப்போ நம்ம அசோசியேஷன் சார்பில் வாங்கிடுறோம். அடுத்த ஸ்டெப்பை அதை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைப்போம். மும்பையை தலையிடமாக கொண்டும் சேலத்தை தென்பட்ட
பெண்கள் அலுவலக கூட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் சுமார் கார்வின் பிளாட்ஃபார்ம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 1800 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார்கள். அந்த மோசடிக்கு எதிராக சேலம் டைரக்ட் செல்லர் அசோசியேஷன் அமைத்து தொடர்ந்து போராடி வருகிறோம். சேலத்தில் மீட்டிங் நடத்தும்போது தலைவர் அவர்களை சந்தித்து இது பற்றி விளக்கி கூறினோம். இணைந்து செயல்பட்டு அந்த தொகையை திருப்பி பெறலாம் என்று உறுதி தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த அமைப்போடு இணைந்து செயல்படுகிறோம். எங்களுக்கு அகில இந்திய பொறுப்பும் மாநில பொறுப்பும் வழங்கியதற்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அதாவது எனக்கு வந்து புதிய நிர்வாகியை நான் சீக்கிரமாக எடுத்துருவேன். அதில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதவி எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா காரணம் இருக்குது, நம்மை வளர்த்து கொள்ள முடியும். அதை மனசில் வச்சுருக்கேன். அந்த வகையில் நம்ம அசோசியேஷன் முதலிருந்தே என் கூட நிற்கிறவர் வந்து பாண்டிச்சேரி பழனி. அவரையே நான் மறந்துட்டேன். முதல்ல இருந்து என் கூட இருக்காங்க பழனி சார். அதே போல் இப்போது பாண்டிச்சேரி வந்து வெங்கடேஷ் சார். உழைப்புனா அந்த அளவுக்கு உழைப்பு. வெங்கடேஷ் சார் வெங்கடேஷ் சார் அதாவது அவர் இருக்கிற பொசிஷன் வேறு, வெங்கடேஷ் சார் வந்து இருக்கிற பொசிஷன் வேறு. ஆனால் நம்ம மக்களுக்காக என் கூட ஒரு ஊர் விட மாட்டேங்காங்க. அந்த வகையில் இன்னும் யாராவது ஏதாவது உங்களுக்கு தெரியும். அதனால் இது நான் இதை முடிச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ விஷயத்தை தான் பண்ணுறேன். பரிமாறி போகிறேன்.